கதையின் தொடர்ச்சி. வாழ்க்கையில் செல்வத்தை அடைந்து சுகமாக வாழும் நிமித்தம் அவளும் அவளது தாயும் கையாண்ட முறைகள் எண்ணிக்கையற்றவையாக இருந்தன. வாழும் வகையை வகுத்து கொடுக்க அவர்கள் எத்தனையோ மனிதர்களின் தயவை நாட வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருந்தன. பெண்மையின் எழிலில் மயங்கி நிலை தடுமாறி போகும் சில மனிதர்களின் பலவீனத்தை அத்தகைய சந்தர்ப்பங்களில் உபயோகித்து தங்கள் காரியங்கள் சாதித்து கொள்ள தாயும் மகளும் ஒருபோதும் தவறியவர்களே அல்ல. மாயாவிற்கு அன்றைய வரை யாரை பற்றியும் எவ்வித சிந்தனையும் ஏற்படவில்லை. பகட்டானதொரு புன்னகை, கொஞ்சலான ஒரு வார்த்தை, மிஞ்சினால் கண்களில் மிருதுவான ஒரு பார்வை என அளந்து தனது சாகசங்களை குறிப்பிட்ட சமயத்தில் அள்ளி வீசிவிட்டு காரியம் முடிந்ததும் அந்த மனிதரை பற்றி அறவே மறந்துவிடும் சுபாவம் உடையவள். அவளுடைய நிர்தான்யமான உள்ளத்தில் யாருக்கும் இடம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மாயாவின் மனம் கடந்த சில தினங்களாக பலவிதமான கற்பனைகளினால் கலங்கியது உண்மை. நகரத்தில் மிகவும் அமர்க்கலமாக நடந்து கொண்டிருந்த பிரபல நாட்டிய கோஷ்டியினரின் நடனத்தை காணவே அன்று அவள் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டு சென்றிருந்தாள். உயர்ந்த வகுப்பு ஆசனம் ஒன்றில் வந்து உட்கார்ந்து கொண்ட அவள் வழக்கம்போல் தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் யாரையும் கவனிக்காது மிகவும் அசட்டையாக இருந்தாள். நடன காட்சிகள் துவங்க சில நிமிஷங்கள்தான் இருந்தன. அது சமயம் அங்கே கூடியிருந்த சிலரிடையே ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாயாவிற்கு முன்னால் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு நெட்டையான மனிதர் தம் அருகில் உட்கார்ந்திருந்த நண்பரிடம், "இதோ பாருங்கள், முன்னால் வருகிறானே, அவன்தான் தியாகராஜன்" என்று சிறிது தாழ்ந்த குரலில் அறிமுகப்படுத்தினார். கழுத்தை வளைத்து கொண்டு அந்த திக்கையே கண் கொட்டாது பார்த்த அந்த நபர், "என்னய்யா, இவனா அந்த தியாகராஜன்? காந்தி பென்சில் கம்பெனி முதலாளி இவனா? இவ்வளவு சின்னவனாக இருக்கிறானே, கூட வந்திருப்பது அவன் மனைவியா?" என்று விசாரித்தார். "இத்தனை சின்ன வயதில் பணத்தை அள்ளி குவித்து விட்டான். கூட வந்திருப்பது அவனது சகோதரிகள். அவனுக்கு இன்னமும் மனமாகவில்லை. சமீபத்தில் கூட ஒரு கிரகப்பிரவேச வைபவம் நடந்ததே, ஞாபகம் இருக்கிறதா? ரொம்ப தடபுடல் செய்து விட்டான். காந்தி பென்சிலுக்கு மார்க்கெட்டில் நல்ல கிராக்கி இருக்கிறது. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறதையா" என்று விவரித்தார் முதலில் பேசியவர். "பார்க்கவும் லட்சணமாக இருக்கிறான். பணமும் இருக்கிறது. வயதும் கொஞ்சம்தான். கேட்பானேன்? பல பெரிய மனிதர்கள் இவனை தங்கள் மருமகனாக்கி கொள்ள ஒரு கண் வைத்திருப்பார்கள்" என்று அதிசயித்தார் இரண்டாவது மனிதர். இதற்குள் மாயாவின் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி தன் அருகில் இருந்த இன்னொரு பெண்மணியிடம், "காந்தி பென்சில் கம்பெனி தியாகராஜனை பாரேன், தங்கைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான்" என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள். அதற்கு மேல் மாயாவால் அவளை கட்டுப்படுத்த இயலவில்லை. கூட்டத்திலே ஒரு சிறு பரபரப்புக்கும் பேச்சிற்கும் காரணமாக இருந்த அந்த பென்சில் வியாபாரியை திரும்பி பார்த்தாள். மாயாவின் நெஞ்சு விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சியில் படபடவென்று அடித்து கொண்டது. எதேச்சையாக திரும்பிய தியாகராஜனின் பார்வையை ஒரு கணம் நேருக்கு நேர் சந்தித்த அவள் தன் நெற்றி மீது அரும்பிய வியர்வையை கைக்குட்டையால் லேசாக துடைத்து கொண்டு கடைக்கண்ணால் அவன் சென்று அமர்ந்த ஆசனத்தை குறிப்பாக கவனித்து கொண்டாள். 2 வரிசைகளுக்கு முன்பாக அமர்ந்திருந்த அவனது முகம் முழுவதும் அவளுக்கு தெரியவில்லை. எனினும் ஒரு பக்கவாட்டிலே மட்டும் தெரிந்த அவனது கம்பீரமான தோற்றத்தை ஆச்சரியத்துடன் வெகுநேரம் பார்த்து கொண்டே தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தாள். நடனம் முடிந்ததும் அன்று இரவு வீடு திரும்பிய மாயாவிற்கு திடீரென தன் வாழ்விலே உற்சாகம் மறைந்து ஒரே சூன்யமாகிவிட்டது போல் ஒரு ஏக்க உணர்ச்சி ஏற்பட்டது. பீரோவை திறந்து தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்த ஆடைகளை வெறித்து பார்த்தாள். நகைப்பெட்டியில் கிடந்த விலையுயர்ந்த ஆபரணங்கள் அன்று அவளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை. வாழ்க்கையிலே அவள் வேண்டி நின்ற அழகிய பங்களா, கார், ஆடை ஆபரணங்கள், வசிக்க வசதி, பணம் எல்லாம் இருந்தன. ஆனால் இவை அனைத்தும் அன்று இரவு அவள் மனதில் அமைதியையோ திருப்தியையோ உண்டாக்கவில்லை. இவைகள் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. தியாகராஜனை போன்று யௌவனமும் கவர்ச்சியான தோற்றமும் செல்வமும் ஒருங்கே படைத்த புருஷனின் உள்ளன்பும் கிடைத்தால்தான் வாழ்வு பூரணமடையும் என்ற வரைக்கும் எண்ணம் தலைப்பட்டு விட்டாள். இந்த எண்ணம் அவளது சிந்தனையை சதா வியாபித்து கொண்டு விடவே மாயாவிற்கு எதிலுமே நாட்டம் ஏற்படவில்லை. நகரத்திலே பலரது கருத்தை கவர்ந்து நின்றிருந்த காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியை
தன் அன்பனாக கொள்ளும் வரை அவளுக்கு தூக்கம் கூட வராது போல் இருந்தது. அதற்கு பின் அவள் தியாகராஜனை 2 முறைகள் வெவ்வேறு இடங்களில் சந்திக்க நேர்ந்தது. ஒவ்வொரு சந்திப்பின் போதும் மாயாவின் காதல் விஷம் போல் அதிகரித்து கொண்டே சென்றது. எப்பாடு பட்டாவது முயற்சி செய்து அவனுடன் பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவள் வெகுவாக பாடுபட்டு கொண்டிருந்தாள். அதன் பயனாக அவள் தியாகராஜனது அன்றாட நடவடிக்கைகளை பற்றி மெல்ல அறிந்து கொண்டிருந்தாள். ஆபீஸ் முடிந்ததும் மாலை பொழுது அவன் நாகரிகமானதொரு கிளப்பில் தன் சகோதரிகளுடன் வந்து தேநீர் அருந்துவது வழக்கம் என்பதை அறிந்து கொண்ட மாயா சில தினங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட கிளப்பிற்கு சென்று வரத் தொடங்கினாள். எவ்வளவோ முயற்சித்தும் மாயாவினால் தியாகராஜனது கவனத்தை தன் மீது திருப்ப முடியவில்லை. அவன் ஒரு முறை கூட அந்த கிளப்பிற்கு தனியே வந்தவன் அல்ல. அவனுடன் கூட வந்த 4 பெண்களும் அவனை சுற்றி சதா சூழ்ந்து கொண்டிருந்தனாலோ என்னவோ அவன் எதேச்சையாக கூட மாயாவின் பக்கம் திரும்பியவன் அல்ல. அன்று மாலை கிளப்பிற்கு செல்ல மிக்க அக்கறையுடன் மாயா உடுத்தி கொண்டிருந்தாள். 5 மணிக்கு மேல்தான் தியாகராஜன் அங்கே வருகிற வழக்கம் என்பதை அவள் அறிந்திருந்ததனால் முன்னதாக போய் காத்திருக்க மனமின்றி இன்று என்ன உபாயம் கையாண்டால் காரியம் கைகூடும் என்று சிந்தித்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். வெளி வராந்தாவில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி 5 அடித்ததை கேட்டதும் திடுக்கிட்டு சிந்தனை கலைந்து மாயா அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். மேஜை மீது கிடந்த அழகு பையை கையில் தூக்கி கொண்டு தாயாரிடம் சொல்லி கொண்டு வெளியே வந்தாள். காஷ்மீர் வேலைப்பாடுகள் செய்த கருப்பு வெல்வெட் பாதரட்சைகளை அவசரமாக அணிந்து கொண்டு வெளியே செல்ல திரும்பிய அவள் முகத்தில் பிரகாசம் சட்டென மறைந்தது. லேசானதொரு கடுமை பாவம் பரவியது. ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருப்பவன் போல காணப்பட்ட மனோகர் 2 கரங்களையும் குவித்து நமஸ்கரித்து, வெளியில் கிளம்பி கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறதே என்று புன்னகை செய்தான். ஆமாம், அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். தங்களை பிறகு பார்க்கலாம் அல்லவா? நிர்பந்தமான விஷயம் ஒன்றும் இருக்கவில்லை அல்லவா என பதிலளித்த மாயா அவன் பேசும் முன் படிகளில் இறங்கி ஓடி தயாராக காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டாள். மாயாவின் இந்த மாறுதலான நடத்தையின் தாத்பரியத்தை மனோகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உட்காருங்கள் என்று கூட உபசரிக்காது அசட்டையாக அவள் நடந்து கொண்டதை அவனால் தாழ முடியவில்லை. அவமானத்தினால் அவன் உடல் அனலாக பற்றி எரிந்தது. கட்டுக்கடங்காத பிரேமையினால் துடித்த அவனது உள்ளம் பெரும் ஏமாற்றத்தினால் 2ஆக வெடித்துவிடும் போல அடித்து கொண்டது. அதற்கு மேல் அங்கே நிற்கவும் மனமின்றி பொங்கி எழுந்த சினத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டு வீட்டை நோக்கி தான் ஏறி வந்த மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தினான். கிளப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த மாயாவின் மனமும் பலவித உணர்ச்சிகளால் கொந்தளித்து கொண்டிருந்தது. பூஜை வேளையில் கரடி புகுந்தது போல் அவள் வெளியே சென்று கொண்டிருந்த அந்த சமயம் மனோகரன் அவளை சந்திக்க வந்ததை அவள் சிறிதும் விரும்பவில்லை. மனோகரனது கவர்ச்சிகரமான தோற்றத்தில் சில தினங்களாக மாயா மயங்கி போய் அவனுடன் நெருங்கி உறவாட முயற்சித்தது உண்மை. ஆனால் தியாகராஜனை கண்ட பிறகு அவள் கண்களுக்கு மனோகரனோ வேறு யாரோ உகந்த புருஷனாக தோன்றவே இல்லை. பொழுதுபோக்காக ஏதோ விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் உண்மை என நம்பிக்கொண்டு உரிமை பாராட்டி பேச வந்து விட்டான் மடையன் என மனோகரன் பால் அவளுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவனை அவ்வாறு அசட்டை செய்ததுதான் சரியான தண்டனை என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டு நொடி பொழுதில் கிளப்பை அடைந்தாள். அன்று மாயாவிற்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. வழக்கம்போல் தியாகராஜன் அன்று அங்கே வந்திருக்கவில்லை. அவனுக்கு பதில் அவளது சகோதரிகள் 2வரும் மாமா நமச்சிவாயமும் வந்திருந்தார்கள். தன் சிநேகிதி ஒருத்தியை கண்டதும் மோகனா எழுந்து பேச சென்று விட்டாள். விஜயா சற்று தூரத்திலே சில பெண்கள் விளையாடி கொண்டிருந்த டென்னிஸ் ஆட்டத்தை கவனிக்க சென்று விட்டாள். ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டு நமச்சிவாயம் மட்டும் திருதிருவென விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அடிக்கொரு தடவை தன் பக்கமே ஆவலுடன் பார்த்து விழிப்பதை பாராதது போல் கண்டு கொண்ட மாயா தன் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை விட்டு விரைந்து எழுந்து வந்தாள். நீங்கள் தியாகராஜன் அவர்களுக்கு தந்தையா என்று ஒரு கேள்வியை போட்டு மோகனமான ஒரு புன்னகையை அவன் மீது வீசினாள். அவ்வளவுதான். நமச்சிவாயத்திற்கு வாயெல்லாம் பல்லாக மாறிவிட்டது. தான் இருப்பது பூலோகமா சொர்க்கலோகமா என்று ஒரு பிரமிப்பில் மயங்கி போக மாயா விரித்திருந்த வலையில் முதல் பலியாக விழுந்து விட்டான். வீட்டிற்கு திரும்ப நேரமாகிவிட்டதென்பதை உணர்ந்து சகோதரியையும் மாமாவையும் தேடிக்கொண்டு வந்த விஜயா அவர்கள்
இருவரும் அழகு மிகுந்த ஒரு இளம் பெண்ணுடன் மிகவும் பழகியவர்கள் போல் உற்சாகமாக வார்த்தையாடி கொண்டிருப்பதை கண்டாள். விஜயா யாரிடமும் சட்டென நட்புரிமை பாராட்டி விடுகிறவள் அல்ல. தங்கை தனக்கு அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது மரியாதைக்காக 2 வார்த்தைகள் பேசிவிட்டு சீக்கிரமே விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டாள். மோகனாவிற்கு எப்பொழுதுமே பகட்டான அலங்காரம், ஆடம்பரமான பேச்சுகள், புதிய புதிய சிநேகிதிகள் யாவும் மிகவும் பிடிக்கும். மாயாவின் அலங்காரம், பேச்சு, நாகரிகம் எல்லாம் மோகனாவின் உள்ளத்தை வெகுவாக கவர்ந்தன. நமச்சிவாயத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. பெண்களிடம் சமமாக உட்கார்ந்து சம்பாஷிப்பது என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போன்ற ருசியான விஷயம். மாயாவை போன்ற சௌந்தரியமிக்க யௌவன மாதுவுடன் நீண்ட நேரம் சம்பாஷிக்கும் ஒரு பாக்கியம் கிடைப்பதென்றால் நமச்சிவாயத்தின் சந்தோஷத்திற்கு எல்லை ஏது? வாயெல்லாம் பல்லாக, முகத்தில் அசடு களமாக வழி மாயாவுடன் வார்த்தையாடி கொண்டிருந்த அந்த சில மணி நேரம் தன் வாழ்விலே ஒரு மகத்தான சம்பவமாகும் என எண்ணி அகமகிழ்ந்து போயிருந்தான். அன்று இரவு வீடு திரும்பிய அவர்கள் இருவரும் அமிர்தம்மாளிடம் கிளப்பிலே சந்தித்த அந்த ரூபவதியை பற்றி அழுக்காது வாய் ஓயாது மாறி மாறி முடுக்கிவிடப்பட்ட கிராமபோனை போல் பேசி தீர்த்தார்கள். அம்மா, அவள் போட்டுக்கொண்டிருந்த ஜாக்கெட் கழுத்தின் கீழே மாங்காய் தினுசில் பொன் சரிகையில் ஒரு மாதிரியான வேலைப்பாடு செய்திருந்தது பாருங்கள். அதை இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதை அவளையேதான் தைத்தாளாம். எனக்கு கூட அதே மாதிரி தைக்க சொல்லி தருவதாக வாக்களித்திருக்கிறாள் என்றால் கொஞ்சம் குரலில் மோகனா. அமிர்தம்மாளுக்கு தன் இளையமகள் கூறும் எல்லா விஷயங்களும் அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் தென்படுவது வழக்கம். ஆகவே அவள் அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். சோஃபா ஒன்றில் காலை நீட்டிக்கொண்டு சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த நமச்சிவாயம் அன்று தன் முன்னால் வெள்ளித்தட்டு நிறைய வைத்திருந்த மாதுளம்பழ முத்துக்களை கண்களால் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மாயாவை பற்றி பேசும் சுவாரஸ்யத்தில் அவன் தன்னையே மறந்துவிட்டிருந்தான். ரவிவர்மா படத்தில் எழுதியது போல என்பாங்களே, அதை போல. அடடா, என்ன அழகு, என்ன அழகு! போ அமிர்தம், நீ ஒரு வாட்டி அந்த பெண்ணை பார்த்தால் பிறகு சொல்வாய். அவ்வளவு அழகிருந்தும் மனுஷா கிட்ட என்ன மரியாதை, என்ன அடக்கம்! எவ்வளவு இனிமையாய் பேசுகிறாள் தெரியுமா என்று அவன் மாயாவை வானலாவ புகழ்ந்தான். சற்று தொலைவில் தனியே தரை மீது உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையை படித்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் பேச்சு விழுந்து கொண்டேதான் இருந்தது. எவ்வளவு முயற்சித்தும் அவளால் குறுக்கே பேசாதிருக்க முடியவில்லை. அம்மா, மாமா பேச்சையெல்லாம் அப்படியே நீங்கள் நம்பிவிட வேண்டாம். யாரை பார்த்தாலும் மாமா ரவிவர்மா படம் என்றும் மேனகை என்றும் ரம்பை என்றும் தான் சொல்வது வழக்கம். அதுவும் சமீப காலத்தில் மாமா கண்களுக்கு எல்லா பெண்களுமே அப்சரஸ் மங்கைகளாக தென்படுகிறார்கள். மாமாவை குற்றம் சொல்வதில் பயனில்லை. அவரது வயோதிக கண்களுக்கு வாலிபம் மிக அழகாக தென்படுகிறது என்றால் கோபத்துடன். விஜயா இவ்வாறு தன்னை மட்டந்தட்டி பேசியது நமச்சிவாயத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆத்திரத்துடன் அவளை ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு, நான் உன்னிடம் பேசவில்லை, நீ ஏன் எங்கள் சம்பாஷணைகளில் தலையிடுகிறாய் என்று அதட்டினான். பின்ன என்ன மாமா, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். 1 மணி நேரமாக என்னமோ கதை அளந்து கொண்டிருக்கிறீர்களே. வயது ஆச்சே ஒழிய இன்னும் விவேகம் சிறிதளவு கூட ஏற்படவில்லை. எப்போ பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. தியாகராஜன் மாமாவா, அவர் ஒரு தினுசான பேர்வழி என்று நம்மை தெரிந்தவர்கள் பரிகசிப்பதை கேட்க அவமானமாக இருக்கிறது என்றால் சீற்றத்துடன். தன் காரியங்களுக்கெல்லாம் கை கொடுத்து ஒத்துழைக்கும் மாமாவை சகோதரி இவ்வாறு துச்சமாக பேசியதை கேட்டு மோகனாவால் சும்மா இருக்க முடியவில்லை. மாமா மேல் குற்றம் பேச வந்துவிட்டாயே, நீ மட்டும் எப்படி நடந்து கொள்கிறாய்? வயதானவராச்சே என்று உனக்கு அவர் மேல் சிறிதளவாவது மதிப்பு இருக்கா? உன்னை எனக்கு தெரியாதா விஜயா? உனக்கு என்றைக்குமே அழகான பெண்களை கண்டாலே பிடிக்காது என்று குத்தலாக சொன்னாள் மோகனா. அதை கேட்ட விஜயாவிற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. இதோ பார் மோகனா, நான் உன்னுடன் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். முன்பின் தெரியாதவர்களுடைய சிநேகம் ஆபத்தில்தான் கொண்டு போய்விடும் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அப்பால் சென்று விட்டாள். நான் பச்சை குழந்தை, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாள். எப்பொழுதும் என் சிநேகிதிகளை கண்டாலே விஜயாவுக்கு பிடிப்பதில்லை, பொறாமைக்கார் என்று கடுகடுத்த மோகனா சகோதரி சென்ற திக்கை சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். விட்டு தள்ளு அவ பேச்ச.
அந்த அகங்காரி அத்தை அம்மாளின் துர்போதனையினால் அவள் பெத்த தாய்க்கே எதிராக போயிட்டா. நான் அவளை என் பொண்ணுன்னு நினைக்கிறதே விட்டுவிட்டேன். எவனுக்காவது கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டா என்னை பிடிச்ச பீட ஒழியும் என்று மிகவும் கோபத்துடன் தன் மூத்த மகளை சபித்தாள் அமிர்தம். அவ கிடக்கிறா, மாமா நீங்கள் இதையெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க என்று சமாதானம் கூறிய மோகனா இடையே தொடர்பு விட்டு போய் வேறு திக்கில் சென்றிருந்த சம்பாஷணையை மீண்டும் துவக்கினாள். எவ்வளவு நேரம் பேசினாலும் அவளுக்கு அழுக்காது போல் இருந்தது. எவ்வளவு முறை கேட்டாலும் மாயாவின் பெயர் தனிமையானதொரு இனிமையுடன் தொனிப்பது போல் நமச்சிவாயத்திற்கு மிக்க பேரின்பமாக இருந்தது. கிளப்பிலிருந்து விடைபெற்று கொண்டு பிரியும் முன் மாயா தனது பங்களா விலாசத்தை அவர்களிடம் கொடுத்து தன் கிரகத்திற்கு அவர்கள் இருவரும் அவசியம் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். மாயாவின் சிநேகிதத்தில் ஏற்பட்டிருந்த அபார மோகத்தில் மோகனாவிற்கு அந்த விஷயத்தை அதிக நாட்கள் தள்ளி போட்டு வைக்க கொஞ்சமும் விருப்பமில்லை. மீண்டும் ஒரு முறை அந்த பேரழகியின் சுந்தர வனத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டும் என்ற எண்ணத்தில் நமச்சிவாய மோகனாவுக்கு மேல் பன்மடங்கு ஆவலுடன் மாயாவின் பங்களாவுக்கு புறப்பட காத்திருந்தான். அன்று மாலை தன்னை மிகவும் சிரத்தையுடன் அலங்கரித்து கொண்டு மோகனா தன் புதிய சிநேகிதியை சந்திக்க புறப்பட்டாள். சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமும் சலவை நின்று எடுத்து உடுத்திய வேஷ்டியுமாக புறப்பட்ட நமச்சிவாயம் தேவைக்கு மீறிய அளவு தன் ஆடைகள் மீது சந்தன அத்தரை அள்ளி பூசிக்கொண்டிருந்தான். பங்களா வாயிலில் வந்து நின்ற காரினின்று இறங்கிய மோகனா மிகவும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். யாருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு அற்புதமான சிநேகிதம் தனக்கு கிடைத்துவிட்டது என எண்ணி பூரித்து போன அவளது கால்கள் தடுமாறின. எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களோ யார் யார் இருப்பார்களோ மிகவும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என பலவாறு எண்ணி குழப்பமடைந்த அவள் நெஞ்சு உணர்ச்சி வசத்தில் படபடத்தது. மலர்ந்த முகத்துடன் வாயிற்படி அருகே நின்று எதிர்கொண்டு அழைத்த மாயாவின் அலங்காரத்தை இரு கண்ணாலும் அள்ளி அள்ளி புகினான் நமச்சிவாயம். குளுமையான தென்றல் வீசும் ஜன்னல் அருகே கிடந்த மிருதுவான சோஃபாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டதும் அவனுக்கு இதெல்லாம் கனவா அல்லது நினைவா என்று ஒரு பிரமிப்பாக இருந்தது. மோகனா சங்கோஜத்துடனும் ஆச்சரியத்துடனும் தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டாள். தியாகராஜனது பிரம்மாண்டமான பங்களாவிலே வசித்த அனுபவத்தினால் அவள் எதையும் அலட்சியமாக நோக்கும் ஒரு சுபாவத்தை மேற்கொண்டிருந்தாள். என்றாலும் அந்த பங்களாவின் ஒரு தனிப்பட்ட அழகு அவளது உள்ளத்தை கவர்ந்து அவளது வியப்பை ஆழ்த்தியது என்றால் மிகையே இல்லை. ஜன்னலை மறைத்திருந்த திரைச்சீலை, சுவரிலே மாட்டியிருந்த சித்திரங்கள், தரையில் விரித்திருந்த இரத்தன கம்பளம், மேஜை மீது காணப்பட்ட பூந்தொட்டி என ஒவ்வொரு பொருளிலும் ரசிக்கத்தன்மை பிரதிபலித்து கொண்டிருந்தது. வீட்டின் எஜமானி பெரிய கலா ரசிகை என்பதை அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் அறிவித்து கொண்டிருந்தது. என் தாயாரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டுமென்று அவர்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் என்று தேனினும் இனிய குரலில் கூறிய மாயா கை தேர்ந்து சித்திரக்காரன் தீட்டிய அழகிய ஓவியம் ஒன்று உயிர் பெற்று அசைந்து செல்வது போல் மிக மிக ஒயிலாக உள்ளே திரும்பி சென்றாள். அவளது பொன்னிற கழுத்தை அலங்கரித்த முத்துச் சரங்களின் மஞ்சள் முகப்பில் தொங்கிய வர்ண குஞ்சலங்கள் மயிலை போல் அசைந்து சென்ற அவளது நடைக்கு தாளம் போடுவன போல் அவளது நீல நிற ரவிக்கை மீது லேசாக அசைந்த அழகை பிரமிப்புடன் மோகனா வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். வாருங்கள், மாயா உங்கள் இருவரையும் பற்றி சொல்லி கொண்டிருந்தாள். நீங்கள் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று யாரோ உபசரிப்பதை கேட்டு திடுக்கிட்டு கனவை நின்று விழித்து கொண்டவள் போல் மோகனா எதிரே நின்ற பெண்மணியை உற்று நோக்கினார். நடுத்தர வயதை தாண்டி விட்டிருந்த அந்த ஸ்ரீ சற்று பூசனால் போல் தடித்த தோற்றம் கொண்டவளாக இருந்தாள். அவளது கூந்தல் தும்பை பூவை போல் வெளுத்திருந்தது. அவள் அதை பின்னால் அள்ளி சொருகி கட்டி கொண்டிருந்தாள். இவள் அணிந்திருந்த வெள்ளை புடவையும் வெள்ளை ரவிக்கையும் அவளது கூந்தலின் வெண்மையை இன்னும் மிகைப்படுத்தி காட்டி கொண்டிருந்தன. பட்டையாக அவளது நெற்றியில் துளங்கிய விபூதியை கண்டதும் நமச்சிவாயத்திற்கு அவனை அறியாமலே அவளிடம் ஒரு தனி மரியாதையும் பயமும் ஏற்பட்டன. உங்களை சந்திக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தோம். ரொம்ப சந்தோஷம் இப்போது வந்தது என்று அவன் உளறிட்டினான் பதிலுக்கு. அதற்கு பின் நீண்ட நேரம் வெகு நாள் பழகியவர்கள் போல் அவர்கள் நால்வரும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர்.
மாயா தன் கரங்களால் கொண்டு வந்து உபசரித்த சிற்றுண்டிகளை மறுக்க முடியாது புசித்துவிட்டு பிரியா விடை பெற்று கொண்டு நமச்சிவாயமும் மோகனாவும் தங்கள் பங்களாவுக்கு புறப்பட்டார்கள். மாயாவின் எழிலும் நாகரிகத்திலும் பேச்சு நயத்திலும் முந்திய நாளை விட மோகனா இன்னும் அதிகம் லயித்து சொக்கி போயிருந்தாள். பிரமிப்பிலும் ஆனந்தத்திலும் அவளது உள்ளம் நிறைந்திருந்தது. காரில் ஏறிக்கொண்டதும் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதவள் போல் ஆவலுடன், மாமா அவள் நடையில், உடையில், பேச்சில் எல்லாவற்றிலும் கலை ததும்பி நிற்பதை கவனித்தீர்களா என வியப்புடன் வினவினாள் அவள். பழைய கல்லை குடித்துவிட்டு கூத்தாடும் குரங்கை போல் நமச்சிவாயம் குதூகலத்தில் மூழ்கி கிடந்தான். சாஷாத் சரஸ்வதி தேவியே மானிட ரூபத்தில் வந்து விட்டால் போல் அவளை பார்த்ததும் எனக்கு மயிர்கூச்சல் எடுத்தது. அவள் தாயார் இருக்கிறாளே, அவள் மகா விவேகியாக இருக்கிறாள். என்ன வினயம், என்ன மரியாதை! நல்ல வாழ்ந்த உடைந்த குடும்பமாம். பாரம்பரிய நடத்தையிலே தெரிகிறது. பார், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க என்று ஆர்ப்பரித்தான். மோகனாவின் கண்களில் திடீரென ஒரு பிரகாசம் தோன்றியது. மாமாவின் பக்கம் சட்டென திரும்பி தாழ்ந்த குரலில், மாமா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. யோசனை என்ன? ஆசை என்றுதான் வைத்துக்கொள்ளுங்களேன். மாயாவை பார்த்ததும் எனக்கு அண்ணனது ஞாபகம் சட்டுன்னு வந்தது. அண்ணன் அந்தஸ்திற்கும் அவர் கௌரவத்திற்கும் செல்வத்திற்கும் மாயாவை போல ஒரு மனைவி கிடைத்தாள் என்று நிறுத்தினாள். நான் நினைச்சதையே நீயும் நினைச்சிருக்கியே, என்ன ஆச்சரியம்! தியாகராஜனுக்கு ஏத்த பொண்ணு இவதான்னு தீர்மானிச்சிட்டேன் என்றான் நமச்சிவாயம் ரகசியமான குரலில். அம்மாவை கூட்டியாந்து காண்பிச்சால் கட்டாயம் அம்மாவும் நாம் நினைச்சதையே தான் நினைப்பாங்க. மாயா எத்தனை அழகாக இருக்கிறாள் பார்த்தீங்களா என்றாள் மோகனா வியப்புடன். ஆமாம் மோகனா, லட்டு போலவா இருக்கிறாள். இவளை கட்டிக்க தியாகவுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே என ஒத்துப்பாடினான் நமச்சிவாயம். சில தினங்களாக தமயந்தி சஞ்சல வசப்பட்டிருந்தாள். விரைவில் கணவனாக போகும் தன் அன்பன் தியாகராஜனிடம் அவள் தங்கள் பிற்கால வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ பேச விரும்பினாள். அவன் அந்தரங்க அபிலாஷனைகளை இன்னும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய லட்சியங்கள், வாழ்க்கையில் கொண்டுள்ள நோக்கங்கள் யாவும் அவனுக்கு பூரணமாக விளங்க வைக்க வேண்டும் என்றும் அவள் உள்ளம் விழைந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளது விருப்பத்திற்கு முற்றிலும் மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. தன் வாழ்க்கை துணைவியாக போகிற அவளிடம் தனியே சில நிமிஷங்கள் இன்பமாக வார்த்தையாடக்கூட தியாகராஜனுக்கு பொழுது இருக்கவில்லை. மோகனாமும் நமச்சிவாயமும் அமிர்தமும் சதா அவனை சூழ்ந்து கொண்டிருந்ததனால் அவனை தனியே பார்ப்பதே அபூர்வமாகிவிட்டது. வழக்கம்போல் விடுமுறை தினங்களில் அவளை தன் பங்களாவுக்கு அழைத்துச் செல்ல அவன் சென்று கொண்டுதான் இருந்தான். ஆனால் அப்பொழுது கூட அவனை தனியே சந்திக்க முடியாதிருந்தது. அண்ணா அண்ணா என மழலை மொழியால் உள்ளங்கவரும் வண்ணம் கொஞ்சி அழைத்து உறவாடிய மோகனா அவனது நிழல் போல் ஒவ்வொரு சமயமும் அவன் கூடவே வந்து கொண்டிருந்தாள். தமயந்தி மிகவும் பரந்த நோக்கம் கொண்டவள்தான். தியாகராஜனது தாயையோ அவளது சகோதரிகளையோ அவள் வெறுக்கவில்லை. அவர்களை தன்னுடன் வைத்து போஷிக்க வேண்டியது அவனது கடமை என்பதை உணர்ந்திருந்தாள். ஆனால் அந்த கடமை அவளது இன்ப வாழ்க்கையை பெரிதும் பங்கப்படுத்துவதை காண அவள் கலங்கினாள். மணமான பின்பும் இந்த சொற்றத்தார்கள் தம்பதியின் சுதந்திரத்தில் பலவாறு குறுக்கிட்டு கொண்டிருந்தாள் என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்ட சஞ்சலத்தையும் துயரத்தையும் சொல்லவே முடியாது. சில தினங்களாக காந்திமதி அம்மாளிடம் அவள் ஒரு பெரும் மாறுதலை கவனிக்க நேர்ந்தது. மனதிற்கு ஏதோ ஒரு கவலை வைத்து கொண்டு வெளியே சொல்ல இஷ்டமில்லாது தவித்து கொண்டிருப்பவள் போன்று அவள் தோன்றினாள். தான் உண்டு, தன் வேலை ஒன்று என்று ஒதுங்கி போகிறவள் போல் அவள் சிறிதும் உற்சாகமின்றி காணப்பட்டாள். தங்களது பிற்கால வாழ்க்கை, காந்திமதியின் மாறுபட்ட மனநிலை, இவை இரண்டும் தமயந்திக்கு பெரும் பிரச்சனைகளாக மனதை குழப்பி மிக்க வேதனை செய்தன. தியாகராஜனிடம் இதையெல்லாம் பற்றி மனம் விட்டு பேசி ஒரு வழி ஏன் வகுக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் அவளை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அதற்கு தக்க சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்கும் என்று ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கம்போல் அன்று தமயந்தி விடுமுறை தினங்களை கழிக்க பங்களாவுக்கு வந்திருந்தாள். இரவு போஜனத்திற்கு பிறகு தியாகராஜன் ஆஃபீஸ் காகித கட்டுகளுடன் தனது பிரத்யேக அறைக்குள்ளே சென்று மறைவதை அவள் கவனித்தாள். தன் உள்ளத்தை வருத்தும் பல விஷயங்களை பற்றி அவனிடம்
வெளிப்படையாக கூறி தங்கள் பிற்கால வாழ்வை பற்றி இருவரும் கலந்து ஆலோசிக்க இதுதான் தக்க தருணம் என எண்ணி தமயந்தி மிகவும் சிரமப்பட்டு அவ்வளவு மாடிப்படிகளையும் கடந்து அவனது அறையை நோக்கிச் சென்றாள். என்ன வேணும் என்று அதட்டிய குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நமச்சிவாயம் அங்கிருந்து பெரிய சோஃபா ஒன்றில் சாய்ந்து கொண்டு சிறிதும் மரியாதையின்றி கால்களை அருகில் இருந்த அழகானதொரு மேஜை மீது நீட்டி கொண்டிருந்தான். அவனது அதிகாரமான கேள்வி தமயந்திக்கு மிக்க கோபத்தை உண்டாக்கியது. குப்பென்று சிவந்து போன தன் முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டு உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று விடுக்கென பதில் அளித்துவிட்டு அவன் அறையை நோக்கி நடந்தாள். குபீரென ஆசனத்தில் நின்று பாய்ந்து ஓடி வந்த நமச்சிவாயம், இப்போது நீ எங்கே போற? தியாகுவும் அவன் தாயாரும் மோகனாவும் ஏதோ முக்கியமாக குடும்ப விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே அங்கே இருக்கிறது தப்புன்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் என்றான் அதட்டலாக. அப்படியா என்று வினவிய தமயந்திக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. அவமானமும் துக்கமும் அவளை ஒருங்கே தாக்கின. சிரமப்பட்டு பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு அவள் தடுமாறியபடி கீழே இறங்கி சென்றாள். நொண்டி பிணம், இதை யார் கூப்பிட்டாங்க? வீட்டில் நடக்கிற சகல காரியத்திலும் தலையிட்டு கொண்டு சொத்த அதிக பிரசங்கி என இறைந்து தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டான் நமச்சிவாயம். அது சமயம் மாடிக்கு வந்து கொண்டிருந்த விஜயா தமயந்தியின் மாறுதல் அடைந்த முகபாவத்தை கவனித்து திகைப்படைந்து போனாள். என்ன நடந்தது? என்ன என்று வியப்புடன் கேட்ட வண்ணம் அவள் தன் தோழியை பின்தொடர்ந்தாள். ஒன்றுமில்லை என்று பதிலளித்த தமயந்தி அவளுக்கு காரணத்தை கூற மறுத்து தன் அறைக்குள் சென்று படுத்துவிட்டாள். விஜயாவிற்கு மனம் அத்துடன் சமாதானம் அடைந்து விடவில்லை. தன் அருமை தோழியின் கண்களில் லேசாக துளித்த கண்ணீருக்கு தக்க காரணம் ஏதோ இருந்துதான் ஆக வேண்டும். மோகனாவோ தன் தாயாரோ அவள் மனம் புண்பட ஏதோ கூறிவிட்டிருப்பார்கள் என எண்ணி வெகுண்டு அதை கேட்டறிந்து அவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டுமென மீண்டும் மாடிக்கு விரைந்து சென்றாள். தியாகராஜன் அறையில் அமிர்தம், மோகனா இருவரது உரத்த குரல் உற்சாகமாக ஒலித்து கொண்டிருந்தது. மிகவும் சுவாரஸ்யமானதொரு சம்பாஷணையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை அறிவிப்பது போல் இடையிடையே தியாகராஜன் சிரிப்பு கேட்டது. நமச்சிவாயம் சினிமா பத்திரிகை ஒன்றை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தான். மாமா என்று அழைத்த விஜயா, இங்கே தமயந்தி சத்தம் முன்னாடி வந்தாளா? என்ன நடந்தது என்று சிறிது கடுமையான குரலில் கேட்டாள். பத்திரிகையை சடக்கென மூடி மடியில் மறைத்து கொண்ட நமச்சிவாயம் அவளை எரித்து விடுகிறவன் போல விழித்து பார்த்துவிட்டு, அந்த நொண்டி சனியை ஏதாவது என்னை பற்றி கோல் சொல்லித்தா? என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும், எனக்கு அக்கறை இல்லை என்றான் கோபத்துடன். அப்படியெல்லாம் அவளை பற்றி பேச வேண்டாம் என்று உங்களுக்கு கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். அண்ணா காதில் பட்டால் பிறகு பெரிய பொல்லாப்பாகிவிடும் என்றாள். அட, ரொம்ப பயமுத்திரியே. அமிர்தமும் மோகனவும் தியாகுவோட ஏதோ முக்கிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அறைக்குள்ளே போகாதே என்று சொன்னேன். அதற்காக அவள் என் தலையை வாங்கி விடுவாளோ? தியாகு வரட்டும், அவனையே நான் கேட்கிறேன் என்றான் அழுத்தலாக நமச்சிவாயம். நீங்கள் செய்த காரியம் ரொம்ப தவறானது. அண்ணாவுக்கு தெரிந்தால் உங்களை மன்னிக்கவே மாட்டார். தமயந்தியை அண்ணா கட்டிக்கொள்வதாக ஏற்பாடாகியிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அவள் இந்த பங்களாவுக்கு எஜமானி. அண்ணாவுடன் பேசுவதற்கு அவளுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கும் எனக்கும் இங்கே என்ன இருக்கிறது? இனியாகிலும் இந்த மாதிரி பிசகையெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சுட சுட கூறிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். தமயந்தியை தியாகராஜன் மணந்து கொள்ள போகிறானா? ஏற்பாடாகி இருக்கிறதாமே, இதென்ன கூத்து என்று வியப்புடன் அதிர்ச்சியும் எய்திய நமச்சிவாயம் வெகு நேரம் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தான். அன்று இரவே தம் அருமை சகோதரியிடம் இந்த திடுக்கிடும் சங்கதியை கூறாவிட்டால் நமச்சிவாயத்திற்கு தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஆகவே படுக்கப் போகும் முன் அமிர்தத்தையும் மோகனாவையும் தனியே அழைத்து இரகசியமான குரலில் விஜயா கூறியதை இன்னும் தன் கற்பனை பூச்சுகளுடன் எடுத்து கூறி அவர்களை ஸ்தம்பிக்க செய்துவிட்டான். அன்று இரவு இந்த மூவருக்கும் தூக்கமே வரவில்லை. தமயந்தியை தியாகராஜன் மணந்து கொண்டால் காந்திமதிக்கு அங்குள்ள செல்வாக்கு அதிகரித்துவிடும் என்றும், அதற்கு பிறகு தமயந்தியுடன் கூடி அவள் தன்னை அப்புறப்படுத்த முயற்சிக்க கூடும் என்றும் கிளியடைந்து போன அமிர்தம் தூக்கமின்றி படுக்கையில் புரண்டாள். அழகுமிக்க அந்த பங்களா, அளவற்ற செல்வம், ஆடம்பரமான சுகபோக வாழ்க்கை, இவை அனைத்தையும் கேவலம் கால் கூட சரியாக அமையாத ஒரு நொண்டி பெண் அனுபவிப்பதா? தன்னால் மிகவும் துச்சமாக கருதப்படும் ஒருத்தி சில தினங்களில் இந்த வீட்டுக்கு எஜமானியாவதா? தமயந்தியை அண்ணன் மணந்து கொண்டு விட்டால் காந்திமதி அத்தையின் அதிகாரத்திற்கு கேட்கவா வேண்டும்?
அவர்கள் அனைவரையும் பங்களாவை விட்டு வெளியேற்ற 2 பேரும் கூடி திட்டம் போட்டு விட மாட்டார்களா என்று எண்ணி பொறாமையினால் கொந்தளித்த மோகனாவிற்கும் தூக்கம் வர மறுத்தது. மிருதுவான பஞ்சனைகள் நமச்சிவாயத்திற்கு உற்சாகத்தை கொடுக்க மறுத்தன. அறைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமாக அவன் உலாவிக் கொண்டிருந்தான். தன்னை அதட்டி அவமானப்படுத்தியதாக தியாகராஜனிடம் அந்த பெண் சொல்லிவிடப் போகிறாள் என அவன் சிறிதும் அஞ்சவில்லை. அப்படி செய்தால் சமாதானம் கூற அவனுக்கா தெரியாது? கெஞ்சினால் மிஞ்சவும் மிஞ்சினால் கெஞ்சவும் செய்து வாழ்ந்து வந்த நமச்சிவாயத்திற்கு இந்த மாதிரியான சிறு சந்தர்ப்பங்களை சமாளிக்கவா தெரியாது? அவன் கவலைப்பட்டதெல்லாம் தனது பிற்கால வாழ்க்கையை பற்றிதான். தமயந்தி அந்த வீட்டின் எஜமானியாகிவிட்டால் கட்டாயமாக காந்திமதியின் அதிகாரம் வலுத்து போய்விடும். கேட்பாரின்றி அட்டகாசமாக வாழ்ந்து வந்த தனது வாழ்க்கைக்கு அந்த கிராதகி முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள். இதற்கென்ன வழி செய்யலாம் என்று எண்ணி ஒரு யோசனையும் பிடிபடாமல் பொழுது விடியும் மட்டும் கூட்டில் அடைக்கப்பட்ட நரி போல் அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். மறுநாள் தமயந்தி ஆசிரமத்துக்கு திரும்பும் வரை பொறுமையுடன் காத்திருந்த அந்த மூவரும் உடனே ஒன்றாக கூடி சதி ஆலோசனை செய்ய துவங்கினர். தமயந்தி அந்த வீட்டின் எஜமானியானால் தங்களது சுதந்திரம் கட்டாயம் பங்கப்படும் என்று உணர்ந்த அந்த மூவரும் வரப்போகும் இந்த விவாகத்தை எப்பாடுபட்டாவது தடுத்துவிட வேண்டும் என்று ஏக மனதாக தீர்மானித்தனர். பச்சை கிளி போல் எத்தனையோ பெண்கள் அழகாக இருக்கையிலே இந்த நொண்டி பிணத்தை தானா என் மகனுக்கு கட்டி வைக்கணும்? எல்லாம் காந்திமதி கடங்காரி வேலையாக இருக்கும் என்று ஆத்திரத்துடன் கையை நெரித்தாள் அமிர்தம். என் சிநேகிதிகளில் மாயாவை பார்த்தால் சொல்லுவீங்க அம்மா, அண்ணனுக்கு ஏற்ற மனைவி அவள்தான் என்று. அவள் வீட்டில் இருந்தாலே ஒரு பெரிய அழகு. எவ்வளவு செல்வாக்குடன் பலரோடு பழகுகிற அண்ணா தம்முடன் கூட மனைவியை பல பொது இடங்களுக்கு கூட்டிச் செல்ல நேரிடுமே. இந்த நொண்டிதான் என் மனைவின்னு சொல்லிக்க அவருக்கு வெட்கமாக இருக்காதா? இதெல்லாம் அத்தை செய்து சூழ்ச்சி என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்தாள் மோகனா. வெளியே போகிறதை விடு, இந்த சனியனை கட்டி கொண்டால் வீட்டிலே தான் மனுஷனுக்கு என்ன சுகம்? தியாகு ஆஃபீஸ்லேருந்து களைச்சி வந்தால் ஒரு காப்பி பலகாரத்தை அவசரமாக எடுத்துக்கொண்டு ஓடி உபசரிக்க இவளால் முடியுமா? காலடி எடுத்து வச்சு நடக்க 4 நாழியாகாது. அவன் அந்தஸ்துக்கும் தக்க இடத்திலே ஊரிலே பெண்களுக்கா பஞ்சம்? மோகனா சொல்கிற போல அந்த பெண் மாயாதான் உன் மகனுக்கு தக்க பொருத்தமான மனைவி. காந்திமதிக்கு ஆனாலும் இத்தனை கெட்ட எண்ணம் கூடாது. தன் தங்கச்சி மகள் என்பதற்காக ஒரு நொண்டி பெண்ணை கொண்டு வந்து உன் மகனுக்கு கட்டி வைப்பதா? இதை வெளியிலே சொல்லாமல் எதற்காக ரகசியமாக வைத்திருந்தாலாம்? நீ கூடாதுன்னு சொல்லி தடுத்து விடலாம் என்கிற பயந்தானே என்று கையை ஆட்டி தலையை குலுக்கி ஆத்திரத்துடன் பேசினான் நமச்சிவாயம். நாம் பேசி என்ன நடக்கப் போகுது? நீங்கள் சொல்கிறத கேட்டால் அந்த பொண்ணு மாயா நல்ல பொருத்தமான வரநாட்டம் தோன்றுறது. பெண் அழகு, நம்ம குலத்தை சேர்ந்தவங்க தான்னு சொல்கிறீங்க. தியாகராஜன் மனசுக்கு அப்படி தோணணுமே என்றாள் அமிர்தம் கவலையுடன். ஒரு தடவை அவனை நேரில் பார்த்து விட்டால் அப்புறம் பாரேன், எந்த மனுஷனும் அப்படியே சொக்கி போய் விழுந்து விடுவான். நான் தீர்மானித்து விட்டேன் அமிர்தம், மாயாவை நம்ம தியாகவுக்கு கட்டி வச்சிருதுன்னு என்று ஆர்ப்பாட்டமாக நாற்காலியின் கையை ஓங்கி குத்தி பேசினான் நமச்சிவாயம். மாயாவை அண்ணியாக அடைவது பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன் நான் என மோகனா தன் கண்களை உருட்டி ஆமோதித்தாள். மாயா வேண்டியதும் அது ஒன்றுதான். தியாகராஜன் நேருக்கு நேர் சந்தித்து ஒரு சிறு சம்பாஷணை நிகழ்த்த சந்தர்ப்பம் ஒன்றுதான் அவளுக்கு தேவையாக இருந்தது. அதற்கு மேல் அவளுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. தன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் பேச்சினாலும் தியாகராஜனை தன்பால் கவர்ந்து கொள்ள முடியும் என அவள் பூரணமாக நம்பினாள். அந்த சிறு உதவியை நாடியே அவள் மோகனாவையும் நமச்சிவாயத்தும் தன் பங்களாவிற்கு அடிக்கடி அழைத்து நட்புரிமை பாராட்டி வந்தாள். தங்களுக்கு பிடிக்காத திருமணத்தை தடுத்துவிட ஆலோசித்த மோகனாவும் அவளது மாமாவும் காலதாமதமும் செய்யாது தங்கள் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அவர்களது முயற்சி மாயாவுக்கு மிக்க அனுகூலமாக இருந்தது என்று கூற தேவையில்லை. சமயம் நேர்ந்த போதெல்லாம் மோகனா தன் புது சிநேகிதியை பற்றி தியாகராஜனிடம் புகழ்ந்து பேசி அவளை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலை அவனுக்கு உண்டாக்கி கொண்டிருந்தாள். மாயாவின் பங்களாவுக்கு சென்ற சமயமெல்லாம் நமச்சிவாயம் தியாகராஜன் அவளை பார்க்க விரும்புவதாக ஒரு பொய்யை கூறி மாயாவை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தான். இவ்வாறு நாலா பக்கமும் எல்லோரும் சேர்ந்து மூளையையும் கற்பனையையும் உபயோகித்து மிகுந்த சிரமத்துடன் உருவாக்கித்த இந்த திட்டம் ஒரு நாள் முடிவில் வெற்றி பெற்றுவிட்டது.
நமச்சிவாயம், தியாகராஜன், மோகனா மூவரும் உல்லாசமாக சிறிது நேரம் பொழுதுபோக்க வழக்கமாக செல்லும் அந்த பிரபல கிளப்பிற்கு சென்றிருந்தார்கள். தேநீர் அருந்திக் கொண்டிருந்த அவர்களது மேஜை அருகில் மோகனா போட்டிருந்த திட்டப்படி மாயா மிகவும் ஒயிலாக நெருங்கி வந்து, "ஹலோ மோகனா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று" என்றால் குயிலை பழிக்கும் குரலில். தியாகராஜனுக்கு சிந்திக்க கூட நேரம் கொடுக்க விரும்பாதவன் போல், "இதுதான் மோகனாவுடைய சிநேகிதி மாயா, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குமே அந்த பெண்தான்" என்று பல்லை காட்டினான் நமச்சிவாயம் உற்சாகத்துடன். "ஐயோ, என்னை பற்றி என்ன உங்கள் அண்ணாவிடம் சொல்லி கொண்டிருந்தாய் மோகனா?" என கொஞ்சலாக கேட்ட அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான் தியாகராஜன். ஆச்சரியத்தில் சில நிமிஷங்கள் அவனால் பேசவே முடியவில்லை. "உட்காருங்கள், உங்களை சந்திக்க மிக்க ஆவலாக இருந்தேன்" என்று தன் எதிரே கரங்குவித்து நமஸ்கரித்து நின்ற அந்த அழகியை பிரமிப்புடன் பார்த்த வண்ணம் மாயா நாற்காலியில் அவனது அருகில் சற்றென அமர்ந்து கொண்டாள். தியாகராஜனது கண்களில் தோன்றி நின்ற அந்த பிரமிப்பு அவளது வெற்றியை பறைசாற்றிக் கொண்டிருந்தது. சில தினங்கள் சென்றன. அன்று இரவு வெளியிலிருந்து திரும்பி வந்த தியாகராஜன் தன் அறைக்குள்ளே சென்று சோஃபாவில் மீது சாய்ந்து கொண்டான். தன் சகோதரிகளிடமோ தாயாரிடமோ வழக்கம் போல் அவன் ஏதும் சம்பாஷிக்கவில்லை. தன் உள்ளத்தில் காட்டுத்தீ போல் திடீரென தோன்றியிருந்த நூதனமான அந்த உணர்ச்சியை தனிமையிலே இருந்து அனுபவிக்க விரும்பினான். எங்கு திரும்பினாலும் அவனது மனக்கண் முன் அந்த அழகிய முகமே வந்து நின்றது. அவனது காதுகளில் இனிய அந்த கொஞ்சல் மிகுந்த குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனையும் அறியாது அவனது கரம் கோட்டின் கழுத்துப்பட்டை முகப்பிலே சொருகியிருந்த பட்டு ரோஜாவை மெல்ல தடவியது. தன்னுள்ளே பலவாறு சிந்தித்து பிரமிப்படைந்து போன அவன் இருப்பு கொள்ளாது எழுந்து அறைக்குள்ளே மேலும் கீழும் உலாவினான். சிந்தனையுடன் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு இருளில் மூழ்கி கிடந்த பங்களாவின் அழகிய தோட்டத்தை வெறித்து பார்த்தான். குளுமையான காற்றினூடே மிதந்து வந்த மல்லிகை மலரின் மனம் அவனது மேனியை சிலிர்க்க வைத்தது. கண்ணங்குழியை லேசாக சிரித்து கொண்டு நின்ற மாயாவின் எழில்மிக்க வதனம் அவனது நினைவை மீண்டும் ஓடி வந்து வியாபித்து கொண்டது. தியாகராஜன் அப்பொழுதுதான் அவளது பங்களாவை நின்று திரும்பி வந்திருந்தான். மாயா விடுத்த வேண்டுகோளை தட்ட முடியாது. அன்று சாயங்காலம் அவன் அவளது வீட்டிற்கு தேநீர் அருந்த சென்றிருந்தான். வழக்கம்போல் அவன் தன்னுடன் தன் சகோதரி மோகனாவையோ மாமாவையோ அழைத்துச் செல்லது தனியே சென்றிருந்தான். ஆடம்பரத்திலும் பகட்டான வாழ்விலும் மோகம் கொண்டிருந்த அவனது மனத்தை மாயாவின் அன்றைய அலங்காரம் ஒரு நொடி பொழுதில் கவர்ந்து கொண்டு விட்டது. கலை உணர்ச்சி ததும்பி நின்ற அவளது சிங்காரத்தையும் அழகையும் பிரமிப்புடன் கண்களால் பருகி கொண்டிருந்த அவனது உள்ளம் அவனையும் அறியாது ஏனோ தமயந்தியின் தோற்றத்துடன் அவளை ஒப்பிட்டு கொண்டிருந்தது. "தாங்கள் இன்று வராது போய்விட்டால் என்ற கவலையில் எனக்கு எதிலும் மனம் ஓடவில்லை" என்று வெகுநாள் பழகியவள் போல் உரிமையுடன் கொஞ்சலாக பேசிய மாயா வெள்ளி கோப்பைகளில் தேநீரை தன் கரங்களால் வார்த்து மேஜை மீது கொண்டு வந்து வைத்தாள். "அதிக நேரம் தங்களை காக்க வைத்து விட்டேனோ" என்று வினவிய தியாகராஜன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்வையை செலுத்தினான். மல்லிகையோ அல்லது சந்தனப் பொடியின் மணமோ என்று ஊகிக்க முடியாத இனிமையானதொரு வாசனை லேசாக அறை முழுவதும் வீசிக்கொண்டிருந்ததை உணர்ந்தான். "இங்கே நுழைந்ததும் எனக்கு சட்டென்று கோயிலின் நினைவு ஏற்படுகின்றது" என்றான் ஆச்சரியத்துடன். "யார் வீட்டிலும் உபயோகிக்கும் சாதாரண ஊதுவத்திகள்தான் இவை. இவற்றின் மனத்தை தங்கள் தெய்வீக மனம் என்று புகழ்ந்து பாராட்டுகிறீர்களே. இதேபோல் என் அன்பையும் நட்பையும் தெய்வீகமானது என்று தாங்கள் பாராட்டினாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கில்லை" என்று மோகனமாக சிரித்தாள் மாயா. தேநீர் கோப்பையை எடுத்து அவனிடம் அளித்தாள். சங்கோஜத்தினால் தியாகராஜன் இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. உணர்ச்சி வசத்தில் அவனது கரங்கள் நடுங்கின. அதற்கென்ன பதில் கூறுவதென்ற குழப்பத்துடன் மேஜை மீது வைத்திருந்த பூந்தொட்டியை பார்த்து, "ஆ, இந்த ரோஜா மலர்கள் இவ்வளவும் தங்கள் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்தவைகளா?" என்று வினவினான். பூந்தொட்டியில் கொத்துக்களாக சொருகப்பட்டிருந்த பட்டு ரோஜா மலர்களிலிருந்து மிகவும் பெரியதான ஒரு புஷ்பத்தை மாயா தன் கரத்தில் எடுத்தாள். "தங்கள் பங்களா தோட்டத்துடன் எங்கள் வீட்டு சிறிய தோட்டத்தை ஒப்பிட்டால் மலைக்கும் மடுவுக்கும் போல்தான். ரோஜாவிலேயே பல ரகங்கள் உங்கள் தோட்டத்தில் இருப்பதாக மோகனா எனக்கு சொல்லியிருக்கிறாள். இருந்தாலும் இந்த ரோஜா மலர்களுக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷம் இருக்கிறது. நானே என் கரங்களால் நட்டு தினமும் தண்ணீர் விட்டு ஆசையாக வளர்ந்த செடியிலே மலர்ந்த புஷ்பங்கள் இவைகள். இது எனது நட்பின் காணிக்கையாக இருக்கட்டும்" என்று அவனது கோட்டு பட்டை முகப்பில்
சொருகினாள். அப்போது மாயாவின் கூந்தலில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மல்லிகை மலரின் மனம் குப்பென்று அவனது முகத்தில் வந்து வீசியது. நெற்றியின் மீதிய வியர்வை துளிகளை கைக்குட்டையால் துடைத்து கொள்ளும் பாவனையில் தியாகராஜன் தன் முகபாவத்தை மறைத்து கொண்டான். வர்ண குழம்பினால் மின்னிய நகங்கொண்ட தந்தத்தை நிகர்த்த அந்த இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் போன்ற ஒரு அவா அவனது உள்ளத்திலே தீவிரமாக ஏற்பட்டது. ஆனால் பதிலுக்கு மிக்க வந்தனம் என்று சங்கோஜத்துடன் முனகினான். தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு மாயா தன் அழகிய முகவாயை இடது கரத்தினால் லேசாக தாங்கிக் கொண்டு மேஜை மீது சாய்ந்து கொண்டாள். கனவு மிதந்தோட அழகிய கருவிழிகளால் அவனை ஏறிட்டு பார்த்து, என்னால் நம்பவே முடியவில்லை. இக்கதையின் தொடர்ச்சி தொடரும்.